பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆவிக்குரிய போராட்டத்தில் ஆண்டவர் வந்து நமக்கு நிறைய ஆயுதங்களை கொடுத்துருக்கிறாரு. அதில் ஒரு முக்கியமான ஆயுதம் என்னென்னா இந்த கேடகம் என்னும் விசுவாசம். ஆண்டவர் ஏன் விசுவாசத்தை ஒரு கேடகமாக கொடுத்துக்கிறார் அப்படின்னா, பிசாசு நம்ம மேலே எறிகிற அக்கினி யாசரங்களை எல்லாம் நம்ம தடுத்து நிறுத்துறதுக்காக ஆண்டவர் அந்த கேடகத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு. அதாவது வந்து பிசாசு வந்து நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை மூலமாகவும் மனுஷங்க மூலமாகவும் கொடுக்குற அந்த பயத்தை நம்ம தடுத்து நிறுத்துறதுக்காக ஆண்டவர் வந்து இந்த ஆவியின் கேடகத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அதை வச்சு சொல்லணும்னா, தாவீது வந்து கோலியாத்தை எதிர்த்து போகிறான். ஸோ அந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா, தாவீது வந்து கோலியாத்தோட உருவத்தை பார்த்தோம், இல்லை கோலியாத்து சொன்ன விஷயங்களை குறித்து அவன் கலங்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, தாவீது வந்து அவனுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், ஆண்டவர் வந்து அவங்க கூட கவனம் பண்ணியிருக்கிறாரு, உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால் ஆண்டவர் வந்து அவங்க கூட நிற்பாருன்னு சொல்லி அவன் விசுவாசம் அவன் என்ன பண்ணுறான்னா அந்த இடத்துல கோலியாத்துக்கு எதிர்த்து போகிறான். அதே மாதிரி இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் பிசாசு வந்து இன்னைக்கு நிறைய காரியங்களை உங்களுக்கு கொடுத்து, நிறைய சூழ்நிலைகளை உங்களுக்கு எதிராக கொடுத்து, மனுஷங்க உங்களுக்கு எதிராக கொடுத்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறான்னா, அந்த இடத்துல நீங்கள் ஆவியின் கிடையத்தை நீங்கள் பிடித்து கொண்டு நீங்கள் முன்னேறி நீங்கள் செல்லுங்க. கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஆமேன்.